பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஒன் டாப்பிக்கில் வந்து நமக்கு பார்க்க போகிறது என்ன அப்படின்னா நமக்கு வந்து பாக்டீரியா பார்ட் இல்லையா. ஆல்ரெடி நம்ம பாக்டீரியா பற்றி நம்ம ஃபுல்லாக பார்த்துருக்கோம். இப்போ பாக்டீரியா வந்து மெயினாக வேறு என்ன பார்ட் நம்ம பார்க்கணும் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி வந்து நமக்கு இந்த கேப்சூல் கிளைகோகேலிக்ஸ் பார்ட்டு, அப்புறம் செல்வால், பிளாஸ்மா மெம்பரைன், சைட்டோபிளாசம், பாக்டீரியல் குரோமோசோம், பிளாஸ்மிட்டோட கேரக்டரு, சரிங்களா, இதெல்லாம் நம்ம பார்த்துருந்தோம். அடுத்து நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா இந்த மீசோசோம் அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர் வந்து நம்ம பார்க்கணும். மீசோசோம், பாலிசோம் ஆர் பாலிரிபோசோம் அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டரு, அப்புறம் ஃப்ளஜல்லாவோட கேரக்டரு, அல்லது பிம்ப்ரே ஆர் பைலி அப்படின்னு சொல்லக்கூடிய இதோட கேரக்டர். சரிங்களா, இதோட பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஜென்ரல் கேரக்டர்லாம் இதில் நமக்கு ஓவர் ஆயிரும். சரி, ஃபஸ்ட்டு பாருங்கள் மீசோசோம் அப்படின்னு சொல்லக்கூடிய பார்ட். ஆக்சுவலாக மீசோசோம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நமக்கு வந்து எப்படி நமக்கு வந்து ஒவ்வொரு ஆர்கானிஸில் வந்து நமக்கு இந்த ரெஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மைட்டோகாண்ட்ரியா அப்படின்னு சொல்லக்கூடியது இம்பார்ட்டன்ட் இல்லையா. இப்போ மைட்டோகாண்ட்ரியா நம்ம என்ன சொல்லுவோம், பவர் ஹவுஸ் ஆஃப் த செல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இப்போ மைட்டோகாண்ட்ரியாங்கிறது நமக்கு என்னது அப்படின்னா பவர் ஹவுஸ் ஆஃப் த செல். மெயினாக வந்து நமக்கு ரெஸ்பிரேஷன் சொல்லக்கூடிய ப்ராசஸ் செய்யறதுக்கு வந்து மைட்டோகாண்ட்ரியா தேவை. ஆனால் பாக்டீரியா பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது வெல் டெவலப்டு செல் ஆர்கனல்ஸ் எதுவுமே நமக்கு இருக்காது. சரிங்களா, அப்போ வந்து நமக்கு ரெஸ்பிரேஷன் சொல்லக்கூடிய ப்ராசஸ் செய்யறதுக்கு என்ன தேவை, ஏதோ ஒரு சம் ஆர்கனல்ஸ் தேவை இல்லையா. அப்போ அந்த ஆர்கனல்ஸ் தான் என்ன பேர் அப்படின்னா மீசோசோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர். அப்போ இது எப்படி இருக்கும் அப்படின்னா லோக்கலைஸ்டு இன்ஃபோல்டிங் ஆஃப் த பிளாஸ்மா மெம்பரைன். எங்கே இருக்குது நமக்கு இன்ஃபோல்டிங்கை வந்து நமக்கு இந்த பிளாஸ்மா மெம்பரைனுக்குள்ளே அரேஞ்ச் ஆகிருக்கும். சரிங்களா, இன்டு த செல். இது இஸ் அ ஃபார்ம் ஆஃப் என்ன ப்ரெசென்ட்டாக இருக்கும் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா வெசிக்கல்ஸ் இருக்கும், டியூபியூல்ஸ், லாமிலா, இதெல்லாம் வந்து நமக்கு ப்ரெசென்ட்டாக இருக்கும். அப்போ மெயினாக இந்த மீசோசோம் கேரக்டருக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக அதுவும் நமக்கு என்ன அப்படின்னா பிளாஸ்மா மெம்பரைனில் ஒட்டியிருக்கக்கூடிய ஒரு இன்ஃபோல்டிங் மெம்பரைன் தான். சரிங்களா, அப்புறம் இதில் வேறு என்ன இருக்குது அப்படின்னா த கிளம்ப்டு அண்ட் த ஃபோல்டர் டுகெதர் இன் த மேக்ஸிமம் தர் சர்ஃபேஸ் ஏரியா ஹெல்ப் இன் த ரெஸ்பிரேஷன் அண்ட் பைனரி ஃபிஷன். இப்போ மீசோசோம் அப்படிங்கிறது நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெஸ்பிரேஷன் ப்ராசஸை மட்டும்தான் நம்ம செய்யணும் பார்த்தோம் இல்லைங்களா. அதோட சேர்த்து அதோட எக்ஸ்ட்ரா என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னா பைனரி ஃபிஷன், அதுலேயும் நமக்கு என்ன ஆகுது, நமக்கு அந்த செல் டிவிஷன் சொல்லக்கூடிய ப்ராசஸ்லையும் இன்வால்வ் ஆகுது. அப்போ மீசோசோமோட முக்கியமான ரெண்டு ஃபங்க்ஷன் என்ன, நமக்கு ரெஸ்பிரேஷனும் பைனரி ஃபிஷன் சொல்லக்கூடிய ஃபங்க்ஷன் தான். அதுக்கடுத்த கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா பாலிசோம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர் அல்லது பாலி ரிபோசோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 70s ரிபோசோம் தான் நமக்கு என்ன இருக்கும் இந்த பேக்டீரியாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அரேஞ்சாக இருக்கும் இல்லையா. அப்போ தி ரிபோசோம் ஆர் சைட் ஆஃப் த ப்ரோட்டீன் சிந்தசிஸ். மெயினாக எதுக்காக அப்படின்னா ப்ரோட்டீன் சிந்தசிஸ்க்கு இம்பார்ட்டன்ட். தி நம்பர் ஆஃப் த ரிபோசோம் per cell varies from the 10,000 to 15,000. There is a ribosome or 70s type. என்ன டைப்னு சொல்லியிருக்கோம் நம்ம 70sன்னு பார்த்துருக்கோம். ஏன்னா 70s எப்படி பிரிப்போம் நம்ம அந்த இடத்துல இந்த 50s 30sன்னு பிடிப்பாங்க. அது நமக்கு என்ன அப்படின்னா சப் யூனிட்னு சொல்லக்கூடியது. அது என்ன எஸ் அப்படிங்கிறத பிரிச்சிருப்பாங்க அப்படின்னா 50s 70s அப்படின்னா அந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த எஸ்ங்கிறது வந்து எதை குறிக்கக்கூடியது அப்படின்னா ஸ்வெட்பர்க் அப்படிங்கிறவர் கண்டுபிடிச்சதுனால அதுக்கு என்ன பேர் அப்படின்னா ஸ்வெட்பர்க் யூனிட் அப்படின்னு சொல்லக்கூடியது. த ரிபோசோம் ஆர் ஹெல்ட் டுகெதர் பை த mRNA அல்லது மெசஞ்சர் ஆர்என்ஏன்னு சொல்லக்கூடியது அண்ட் ஃபார்ம் த பாலிரிபோசோம் ஆர் பாலிசோம் அப்படின்னு சொல்லக்கூடிய கண்டிஷன். அப்போ இதில் என்ன இருக்கும் அப்படின்னா நமக்கு பாக்டீரியா பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய ரிபோசோம் என்ன அப்படின்னா பாலி ரிபோசோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்ட்ரக்சர் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகே, அதுக்கடுத்த பார்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளஜல்லா அப்படின்னு சொல்லக்கூடிய பார்ட். ஃப்ளஜல்லாவோட மெயின் ஃபங்க்ஷன் என்னென்னா நமக்கு வந்து மொட்டைல் அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர் தான் மெயின் ஃபங்க்ஷன். அப்போ மூவ்மெண்ட் ஆஃப் த ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ் தான் இம்பார்ட்டன்டான கேரக்டர். சர்டைன் த மொட்டைல் பாக்டீரியா ஹேவ் த நியூமரஸ் தின் ஹேர் லைக் ப்ராசஸ். த வேரியபிள் லென்த் எமர்ஜிங் ஃப்ரம் த செல் வால் இஸ் கால் த ஃப்ளஜல்லா. அப்போ நமக்கு வந்து செல் வால் இருக்கக்கூடிய ஒரு மொட்டைல் ஒரு இருக்கக்கூடிய பாட்டு தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா மொட்டைலுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய பாட்டுக்கு தான் பேர் ஃப்ளஜல்லா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பார்ட். சரிங்களா, இப்போ ஃப்ளஜல்லா பொறுத்த வரைக்கும் இட் இஸ் அ மெஷர் அபவுட் 20 to 30 நானோமீட்டர்ஸ் அண்டு டயாமீட்டர் அண்ட் தென் 15 நானோமீட்டர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து அரேஞ்சாக இருக்கும். இந்த லென்த்தில் எவ்வளோ அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா இது இம்பார்ட்டன்ட் மெஷர்மெண்ட் பார்த்து வச்சுக்கோங்க. இந்த ஃப்ளஜல்லா இஸ் யூகரியோட்டிக் செல் கண்டெயின் த 9+2 மைக்ரோ டியூபிள்ஸ் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா அரேஞ்ச் ஆகிருக்கும். ஒன் மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா 9+2 அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்ட்ரக்சரில் வந்து மைக்ரோ டியூபிள்ஸ் வந்து பட் ஈச் ஃப்ளஜல்லா இந்த பாக்டீரியம் இஸ் மேட் அப் ஆஃப் a single fibril. The flagella is used for the locomotion based on the number and position of the flagella. There is a different type of the bacterial வந்து பார்த்திங்கன்னா மெயினாக அரேஞ்சாக இருக்கும். சரிங்களா, லோகமேஷன் கேரக்டரை பொறுத்து ஃப்ளஜல்லா பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே பார்த்துருப்போம் ஒரு சிங்கிள் ஃப்ளஜல்லா மட்டும்தான் என்ன சொல்லணும் நம்ம அந்த மோனோ ட்ரைக்கஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. மோனோ ட்ரைக்கஸ், ஆம்பி ட்ரைக்கஸ், அதுக்கப்புறம் பெரி ட்ரைக்கஸ், ஏ ட்ரைக்கஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா. இது எல்லாமே எதை பேஸ் பண்ணியிருக்கும் அப்படின்னா இந்த ஃப்ளஜல்லான்னு சொல்லக்கூடியதை பேஸ் பண்ணி தான் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா அரேஞ்சாக இருக்கும். அதுக்கடுத்த கேரக்டர் பிம்ப்ரே ஆர் பைலி அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா, இப்போ பைலி ஆர் பிம்ப்ரே
have the hair like appendage எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு ஹேர் மாதிரி இருக்கக்கூடிய பார்ட்டு found in the surface of the cell எங்கே இருக்கு அப்படின்னா surface of the cell wallல present ஆயிருக்கும். இது வந்து gram negative bacteria. எக்ஸாம்பிள் வந்து Enterobacterium. The pili are 0.2 to 20 nanometers long with the diameter about 0.025 nanometers. In this addition of the normal pili, there is a special type pili which is a help of the conjugation is called the sex pili. இதில் இருக்கக்கூடிய லாங்கஸ்ட் பைலி தான் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இந்த செக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராசஸில் வந்து நமக்கு இன்வால்வ் ஆகும். சரிங்களா? ஷார்ட்டஸ்ட்டாக இருக்கக்கூடிய பைலி நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய பாக்டீரியாவோட கான்ஜுகேஷனை ஏற்படுத்துறதுக்கு நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். இதை நமக்கு வந்து இந்த செக்ஸ் பைலின்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர். அதுக்கு அடுத்தது நமக்கு வந்து கிராம் ஸ்டெய்னிங் அப்படின்னு சொல்லக்கூடிய மெத்தட். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியாவா நெகட்டிவ் பாக்டீரியாங்கிறத ஈஸியாக நம்ம ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு இந்த கிராம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கிராம் ஸ்டெய்னிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மெத்தட். அவர் பேர் என்ன அப்படின்னா கிறிஸ்டியன் கிராம் அப்படின்னு சொல்லுவாங்க. 1884 வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டுபிடிச்சார். சரிங்களா? இதில் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியா நெகட்டிவ் பாக்டீரியா நம்ம என்ன பண்ணிக்கலாம் தனியாக ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? எப்படி நம்ம ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறது அப்படிங்கிறத தான் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு பாக்டீரியா நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ஒவ்வொரு டைப் ஆஃப் ஸ்டெய்னிங் அல்லது கலர் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன பண்ணும் அப்படின்னா அப்சர்வ் பண்ணும். ஓகேங்களா? அப்போ கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியாங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம ஸ்டெயின் கலர் எல்லாம் முடித்தோடனே நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியாங்கிறது நமக்கு அந்த கலர் சப்ஸ்டன்ஸை வந்து அப்சர்வ் பண்ணிக்கும், ஏற்றுக்கும். சரிங்களா? அப்போ அந்த கலர் சப்ஸ்டன்ஸை ஏற்றுக்குச்சு அப்படின்னா நமக்கு என்ன ஆகும் அதோட கலர் வந்து நமக்கு சேஞ்சஸ் ஆகும். அப்படி கலர் சேஞ்சஸ் ஆனால் அதுக்கு பேர் கிராம் பாசிட்டிவ். கிராம் சேஞ்சஸ் நமக்கு அந்த இதில் வந்து நமக்கு கலர் சேஞ்சஸ் ஆகலை அப்படிங்கிறத பட்சத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை வந்து நமக்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னா கிராம் நெகட்டிவ் பாக்டீரியா அப்படின்னு சொல்லி நம்ம இதை சொல்லுவோம். ஓகேங்களா? அப்போ இந்த கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியா retain the crystal violet and appear the dark violet where is a gram negative type of the loses the crystal violet and when this counter stain by the saponin. இது ஒன் மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. என்ன கவுண்டர் ஸ்டெயின் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா the counter stain by the saponin appear the red under the மைக்ரோஸ்கோப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன ஆகும் தெரியும். அப்போ ரெட்டாக தெரிகிறது எல்லாமே மைக்ரோஸ்கோப்பில் என்ன அப்படின்னா கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியா அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா? அதில் வந்து நமக்கு ஒயிட்டாக தெரியக்கூடியது எல்லாமே நமக்கு என்ன அப்படின்னா கிராம் நெகட்டிவ் டைப் ஆஃப் த பாக்டீரியான்னு சொல்லக்கூடியது. ஓகே, சரி. இதில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ப்ரிப்பேர் எ சிமியர் ஆஃப் த பாக்டீரியல் கல்ச்சர். இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த பாக்டீரியல் கல்ச்சருக்கு வந்து சிமிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மோஸ்ட்லி வந்து தயிர் இருக்கு இல்லையா, அந்த தயிர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அது மோர் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்க அப்படின்னா எடுத்துக்குவாங்க. எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்மாலாக இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு கிளாஸ் வேரில் என்ன பண்ணிக்க அப்படின்னா எடுத்துக்குவாங்க. அப்போ அந்த கிளாஸ் வேரில் எடுத்துக்கிட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்க்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் டோட்டலாக நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஒயிட் கலரில் வந்து தெரியும். சரிங்களா? இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஐடென்டிஃபிகேஷன் பண்ண முடியாது. இது வந்து பாசிட்டிவாக நெகட்டிவாங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஐடென்டிஃபிகேஷன் பண்ண முடியாது. சரி, அப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம் ஃபர்ஸ்ட் வந்து சூஸ் பண்ணிட்டோம். அப்போ ஸ்டெயின் வித் கிறிஸ்டல் வயலட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 30 செகண்ட்ஸ் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதில் ஆட் பண்ணுறோம். இதை நமக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன ஆட் பண்ணுறோம் அப்படின்னா ஸ்டெயின் வித் கிறிஸ்டல் வயலட்டை வந்து நம்ம 30 செகண்ட்ஸ் இதில் ஆட் பண்ணுறோம். அண்ட் தென் ரின்ஸ் இன் டிஸ்டில்டு வாட்டர் ஃபார் 2 செகண்ட்ஸ். என்ன வாட்டர் எடுத்துக்கிறோம் அப்படின்னா டிஸ்டில்டு வாட்டர் எடுத்துக்கிறோம். ஏன் நம்ம இந்த இடத்துல வந்து டிஸ்டில்டு வாட்டர் எடுத்துக்கிறோம் அப்படின்னா இப்போ டிஸ்டில்டு வாட்டர் அப்படின்னால என்ன மீனிங் அப்படின்னா இந்த இடத்துல வந்து நமக்கு எந்த ஒரு மைக்ரோப்ஸ் இல்லாத ஒரு பியூர் வாட்டர். சரிங்களா? அதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா டிஸ்டில்டு வாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போ டிஸ்டில்டு வாட்டர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எந்த டோட்டலாக மைக்ரோப்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணியிருப்பாங்க அவங்க ஸ்டெரைல் பண்ணியிருப்பாங்க. ஏன் ஸ்டெரைல் பண்ணியிருக்கக்கூடிய கேரக்டர் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா இது ஒரு வேளை வந்து நமக்கு அதில் வந்து ஒரு வைரஸோ வேறு ஒரு பாக்டீரியா வந்து நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா அந்த மற்ற பாக்டீரியா வந்து பார்த்திங்கன்னா அஃபெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதனால் நமக்கு என்னது இது தெளிவான ரிசல்ட் கிடைக்காது. அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க டிஸ்டில்டு வாட்டர் அவங்க வந்து அவங்க சூஸ் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கிராம் அயோடின் ஃபார் 1 மினிட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதில் வந்து ஆட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ ரின்ஸ் இந்த டிஸ்டில்டு வாட்டர் ஃபுல்லாக என்ன பண்ணுறாங்க ஃபுல்லாக ஷேக் பண்ணுறாங்க. அப்போ ஷேக் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா டிஸ்டில்டு வாட்டரோட சேர்த்து ரின்ஸ் பண்ணும்போது வாஷ் வித் 95% எத்தனால் அண்ட் அசிட்டோனை வச்சு என்ன பண்ணுறாங்க அவங்க வாஷ் பண்ணுறாங்க. இது 1 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. நமக்கு வாஷ் எது பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா 95% எத்தனால் ஆர் அசிட்டோன் ஃபார் 10 to 30 செகண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா யூஸ் பண்ணுறாங்க. ரின்ஸ் இஸ் அ டிஸ்டில்டு வாட்டர். அப்போ டிஸ்டில்டு வாட்டர் ரின்ஸ் பண்ணும்போது the softening for the 30 to 60 seconds and the rinse in the distilled water and blot. சரிங்களா? அந்த ரின்ஸ் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பிளாட்டில் வச்சு நம்ம இது பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா இப்போ டோட்டலாக நம்ம என்ன பண்ணிட்டோம் அந்த ப்ராசஸ் பூரா முடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன நமக்கு வந்து கிடைக்குது அப்படின்னா அப்போ மைக்ரோஸ்கோப்பில் பார்க்கும்போது ஒயிட் கலராக இருக்கிறது எல்லாமே நமக்கு கிராம் நெகட்டிவ் டைப் ஆஃப் பாக்டீரியா, கலர் சேஞ்சஸ் ஆகிருக்கிறது எல்லாமே நமக்கு என்ன அப்படின்னா பாசிட்டிவ் பாக்டீரியா. இதை வந்து நமக்கு என்ன பண்ணலாம் இது நமக்கு தனியாக வந்து பார்த்திங்கன்னா 5 மார்க் கொஸ்டினில் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா prepare smear of bacterial culture
அதுக்கப்புறம் ஸ்டெயின் வித் த கிறிஸ்டல் வயலட் ஃபார் 30 செகண்ட்ஸ் எடுத்துக்கிறோம். அண்ட் rinse in the distilled water ஃபார் 2 செகண்ட்ஸ் எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் கிராம் அயோடின் ஃபார் 1 மினிட். அதுக்கப்புறம் rinse in the distilled water. அதுக்கப்புறம் with this wash 90% ethanol or acetone for 10 to 30 seconds. அதுக்கப்புறம் rinse in the distilled water saponin for 30 to 60 seconds. Rinse in a distilled water and blot. Observe the under microscope. கடைசி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மைக்ரோஸ்கோப்பில் பார்க்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா அதோட கலர் சேஞ்சஸ் ஆகிருந்தால் இது வந்து நமக்கு பாசிட்டிவ், சேஞ்ச் ஆகலைன்னா அது நம்ம என்ன பண்ணுறோம் நெகட்டிவ் பேட்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். இது பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்த கேரக்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு மோஸ்ட் ஆஃப் த கிராம் பாசிட்டிவ் செல் வால் கண்டெயின் த கன்சிடர் அமௌண்ட் ஆஃப் டெக்கோயிக் ஆசிட்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எதில் இருக்கும் நமக்கு கிராம் இந்த பாசிட்டிவ் பேக்டீரியான்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா டெக்கோயிக் ஆசிட் ப்ரெசென்ட்டாக இருக்கும். சரிங்களா? அப்போ அதோட செல்வால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இட் இஸ் அ மேடப் ஆஃப் சிங்கிள் லேயராக இருக்கும். அதே மாதிரி இதில் டெக்கோயிக் ஆசிட் அல்லது டெக்கோ யூரியானிக் ஆசிட் அப்படின்னு சொல்லக்கூடியது இதில் வந்து நமக்கு கிராம் பாசிட்டிவில் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். இன் அடிஷன் த இஸ் மே கண்டெயின் த பாலிசாக்கரைடு மாலிகுலும் நமக்கு என்ன இருக்குன்னா இதில் வந்து அடிஷன் ஆகிருக்கும். த கிராம் நெகட்டிவ் செல்வால் கண்டெயின் த 3 காம்பனண்ட் இதில் நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். அதாவது நம்ம என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இதை வந்து நமக்கு இந்த லேயரில் வந்து மூக்கோ பெப்டைட் இருக்கும், முராமிக் ஆசிட் இருக்கும், அதுக்கப்புறம் பெப்டிடோ கிளைக்கான் சொல்லக்கூடிய சப்ஸ்டன்ஸ் இருக்கும், நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? அப்போ இது நமக்கு பெப்டிடோ கிளைக்கான் லேயர்னு சொல்லக்கூடிய இதில் என்ன மெயின் ப்ரெசென்ட்டாக இருக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் லிப்போ ப்ரோட்டீன் இருக்குது, அதுக்கப்புறம் அவுட்டர் மெம்பரைன் இருக்குது, அதுக்கப்புறம் லிப்போ பாலிசைக்கடுன்னு சொல்லக்கூடிய கேரக்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது நமக்கு வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். திஸ் இஸ் அ டிஃப்ரெண்ட் ரிசல்ட் த கிராம் ஸ்டெயினிங் டியூ டு த டிஃபரன்ஸ் ஆன் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த காம்போசிஷன் ஆஃப் த செல் வால், த டிஃபரன்ஸ் பிட்வீன் த கிராம் பொசிஷன் அண்ட் த கிராம் நெகட்டிவ் பாக்டீரியா. சரிங்களா? இது நம்ம ஈஸியாக என்ன பண்ண முடியும், நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக டிஃப்ரென்ஷியேஷன் பண்ண முடியும். அதை பேஸ் பண்ணி தான் அவங்க கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பாருங்கள் நமக்கு கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியா அண்ட் நெகட்டிவ் பாக்டீரியா நம்ம என்ன பண்ணியிருக்காங்கன்னா தனியாக டயக்ராம் கொடுத்துருக்காங்க டிஃபரன்ஷியேஷன் பண்ணுறதுக்காக. ஃபஸ்ட்டு நமக்கு இருக்கிறது என்னென்னா பாசிட்டிவ் பாக்டீரியா. பாசிட்டிவ் பாக்டீரியா நமக்கு தெரியும் இது என்ன ப்ரெசென்ட்டாக இருக்கும் அப்படின்னா டெக்கோயிக் ஆசிட் ப்ரெசென்ட்டாக இருக்குன்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? அப்போ இதில் பாருங்கள் நமக்கு மேலே இருக்கிறது வந்து நமக்கு இங்கே இருக்கக்கூடிய பாட்டில் வந்து நமக்கு அவுட்டர் மெம்பரைன், அதுக்கப்புறம் பெப்டிடோ கிளைக்கான் இருக்குது. இதுக்கு ரெண்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஸ்பேஸுக்கு என்ன பேர் அப்படின்னா பெரிபிளாஸ்மிக் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இங்கே இருக்கக்கூடிய கேரக்டருக்கு என்ன பேர் அப்படின்னா சைட்டோபிளாஸ்மிக் மெம்பரைன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்ட்ரக்சர். இந்த ஸ்ட்ரக்சருக்கு என்ன பேர் அப்படின்னா சைட்டோபிளாஸ்மிக் மெம்பரைன். இந்த ஸ்ட்ரக்சருக்கு என்ன பேர் அப்படின்னா நமக்கு வந்து லிப்போ பாலிசாக்கரைடுன்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? இங்கே ஒரு எக்ஸ் மாதிரி வேர்டு கொடுத்துருக்காங்க இல்லையா? இந்த எக்ஸுக்கு என்ன பேருன்னா போரின் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ போரின்ங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னா கிராம் நெகட்டிவ் பாக்டீரியோட செல்வாலில் இருக்க ப்ரெசென்ட்டாக இருக்கிறது நம்ம என்ன சொல்லுவோம் போரின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸ். அதுக்கப்புறம் புரோட்டீன். ஓகேங்களா? இந்த ஸ்ட்ரக்சருக்கு என்ன பேர் அப்படின்னா புரோட்டீன். இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா? இந்த ஸ்ட்ரக்சருக்கு பேர் புரோட்டீன். புரோட்டீன்ங்கிறது நம்ம என்ன பார்த்துருக்கோம் ஆல்ரெடி இந்த ரிபோசோம் அப்படின்னு சொல்லக்கூடியது ப்ரொடியூஸ் பண்ணணும்னு பார்த்துருக்கோம் இல்லையா? அப்போ இது என்ன ரிபோசோம் அப்படின்னா பாலி ரிபோசோம் 70S டைப். ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள் நமக்கு இதில் மெயினாக அடுத்தது கிராம் நெகட்டிவ் பாக்டீரியான்னு சொல்லக்கூடியது. இங்கே இருக்கக்கூடிய பார்ட் வந்து நமக்கு அவுட்டர் மெம்பரைன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்ட்ரக்சர். இதில் லிப்போ ப்ரோட்டீன் இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய பார்ட் நமக்கு என்ன அப்படின்னா இங்கே ஜாயின் பண்ணி ஒரு லைன் மார்க் இருக்கு இல்லையா? இந்த லைனுக்கு தான் என்ன பேர் அப்படின்னா லிப்போ ப்ரோட்டீன் சொல்லக்கூடிய சப்ஸ்டன்ஸு. அதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய ஒரு செயின் மார்க் இருக்கக்கூடிய இந்த சப்ஸ்டன்ஸுக்கு என்ன பேர் அப்படின்னா பெப்டிடோ கிளைக்கான் சொல்லக்கூடியது. இன்பிட்வீனில் கூடிய இந்த ஸ்பேஸுக்கு என்ன பேர் அப்படின்னா பெரிபிளாஸ்மிக் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இங்கே இருக்கக்கூடிய கேரக்டர் என்ன அப்படின்னா சைட்டோபிளாஸ்மிக் மெம்பரைன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்ட்ரக்சர். சைட்டோபிளாஸ்மிக் மெம்பரைன் சொல்லக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர். இதை நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக கிராம் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் பாக்டீரியாவோட கேரக்டர். டயக்ராம் மட்டும் நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு 2 மார்க் கொஸ்டின்லேயே அல்லது 3 மார்க் கொஸ்டின்லேயே கேட்கறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுங்க இதை நம்ம ஃபுல்லாக பார்த்து வச்சுங்க. அடுத்தது மெயினாக இதை கேரக்டர் பேஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நமக்கு வந்து பெரிய ஒரு சார்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. மெயினாக இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 கேரக்டர் நமக்கு வந்து பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா செல்வால், ரிஜிடிட்டி ஆஃப் த செல்வால், ரிஜிடிட்டி அப்படின்னா அதோட கடினத்தன்மை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அதை நம்ம ரிஜிடிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்தது கெமிக்கல் காம்போசிஷன், அதில் ப்ரெசென்ட்டாக இருக்கக்கூடிய செல்வாலில் ப்ரெசென்ட்டாக இருக்கக்கூடிய அல்லது இன்னர் பார்ட்டிக்கலில் ப்ரெசென்ட்டாக இருக்கக்கூடிய கெமிக்கல் காம்போசிஷன், அவுட்டர் மெம்பரைன், பெரிபிளாஸ்மிக் ஸ்பேஸ், சஸ்பெக்டபிலிட்டி டு த பெனிசிலின், நியூட்ரிஷனல் ரெக்யூர்மெண்ட், அதாவது பென்சிலினை வந்து பார்த்திங்க அப்படின்னா இது எதிர்க்குமா அல்லது வந்து பார்த்திங்கன்னா அதில் அஃபெக்ட் ஆகுமா அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சஸ்டபிலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது. அதுக்கப்புறம் நியூட்ரிஷனல் ரெக்யூர்மெண்ட், ஃப்ளஜல்லா, லிப்பிட் அண்ட் லிப்போ ப்ரோட்டீன், லிப்போ பாலிசாக்கரைட். என்னது நமக்கு அப்படின்னா லிப்போ பாலிசாக்கரைட். இதெல்லாம் நமக்கு என்ன அப்படின்னா முக்கியமாக அதில் இருக்கக்கூடிய 10 கேரக்டர்ஸ். இது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம இப்போ 1 by 1 இதில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள் செல்வால். செல்வாலை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன அப்படின்னா கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியாவில் நமக்கு வந்து சிங்கிள் லேயர் வித் 0.015 மியூ டு 0.02 மியூ நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா அரேஞ்சாக இருக்கும். இது நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ட்ரிபிள் லேயர். சரிங்களா? அப்போ நம்ம என்ன பார்த்தோம் ட்ரிபிள் லேயரு லிப்போ ப்ரோட்டீன், அவுட்டர் மெம்பரைன், லிப்போ பாலிசாக்கரைட்னு பார்த்துருக்கோம் இல்லையா? அப்போ இது வந்து நம்ம கிராம்
கிராம் நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா என்ன லேயர் இருக்குது நமக்கு ட்ரிபிள் லேயர் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அப்போ 0.0075 மியூ 0.012 மியூ வந்து பார்த்தீங்கன்னா திக்னஸ் வந்து அரேஞ்ச் ஆகிருக்கும். அதுக்கடுத்த கேரக்டர் ரிஜிடிட்டி ஆஃப் த செல் வால். அப்போ செல் வாலை பொறுத்த வரைக்கும் கிராம் பாசிட்டிவ் அப்படின்னா ரிஜிட் டியூ டு த பிரசன்ஸ் ஆஃப் பெப்டிடோகிளைக்கான் வந்து அரேஞ்சாக இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எலாஸ்டிக் டியூ டு த பிரசன்ஸ் ஆஃப் லிப்போப்ரோட்டீன் அண்ட் பாலிசாக்கரைடு ரெண்டுமே நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா இதோட செல் வாலில் வந்து மிக்ஸ் ஆகிருக்கு கிராம் நெகட்டிவில். அதுக்கடுத்து கெமிக்கல் காம்போசிஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிராம் பாசிட்டிவ் பொறுத்த வரைக்கும் பெப்டிடோகிளைக்கான் வந்து 80%, பாலிசாக்கரைடு வந்து 20%, டெக்கோயிக் ஆசிட் வந்து என்ன இருக்குது அப்படின்னா கிராம் பாசிட்டிவில் இருக்கும். ஆனால் டெக்கோயிக் ஆசிட் வந்து நமக்கு என்னது கிராம் நெகட்டிவ்னு சொல்லக்கூடிய கேரக்டர் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்காது. இப்போ பெப்டிடோகிளைக்கான் 3 to 12% இருக்கும். பாருங்கள், கிராம் பாசிட்டிவ்னா பெப்டிடோகிளைக்கான் 80% இருக்குது. ஆனால் கிராம் நெகட்டிவில் பாருங்கள் பெப்டிடோகிளைக்கான் 3 to 12% மட்டும்தான் இருக்குது. அப்போ ரெஸ்ட் டு த பாலிசாக்கரைடு த லிப்போ புரோட்டீன். சரிங்களா, இதில் என்ன பான்ஸ் இல்லை அப்படின்னா இந்த ரெஸ்ட் டு த பாலிசாக்கரைடு த லிப்போப்ரோட்டீன் சொல்லக்கூடிய கண்டென்ட் வந்து பார்த்திங்கன்னா இதில் நமக்கு ரெஸ்ட் அதில் இருக்காது, அல்லது நமக்கு வந்து இருந்தால் ரொம்ப குறைவாக இருக்கும். அதுக்கடுத்த பார்ட் நமக்கு என்ன அப்படின்னா அவுட்டர் மெம்பரைன் அப்படின்னு சொல்லக்கூடிய பார்ட். அவுட்டர் மெம்பரைனை பொறுத்த வரைக்கும் கிராம் பாசிட்டிவ் பேக்டீரியா வந்து நமக்கு ஆப்சென்ட். ஓகேங்களா, அவுட்டர் மெம்பரைனை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன அப்படின்னா இந்த கிராம் பாசிட்டிவ் பேக்டீரியா ஆப்சென்ட்டு. ஆனால் நெகட்டிவ் பேக்டீரியா வந்து பார்த்திங்க அப்படின்னா அவுட்டர் மெம்பரைன் சொல்லக்கூடியது ப்ரெசென்ட்டாக இருக்கும். அதுக்கடுத்த பார்ட் வந்து நமக்கு என்ன அப்படின்னா பெரிப்ளாஸ்மிக் ஸ்பேஸ்ன்னு சொல்லக்கூடியது. பெரிப்ளாஸ்மிக் ஸ்பேஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து கிராம் பாசிட்டிவில் ஆப்சென்ட்டு, நெகட்டிவில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரெசென்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் சஸ்டபிலிட்டி ஆஃப் த பெனிசிலின் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து ஹைலி சஸ்டபிலிட்டி. சரிங்களா, இது என்ன பண்ணும் அப்படின்னா சீக்கிரமாக டெக்கோயிக் ஆசிட், அதாவது நமக்கு வந்து கிராம் பாசிட்டிவ் பேக்டீரியான்னு சொல்லக்கூடியது பெனிசிலின் வந்து எதிர்க்க முடியாமல் அழிஞ்சு போயிடும். ஆனால் நெகட்டிவ் பேக்டீரியா நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா அந்த பெனிசிலினை வந்து பார்த்தீங்கன்னா எதிர்த்து வாழக்கூடிய கெப்பாசிட்டி அதுக்கு வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். அப்போ லோ சஸ்டபிலிட்டின்னு சொல்லக்கூடிய கேரக்டர் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் நியூட்ரிஷனல் ரெக்யூர்மெண்ட். சரிங்களா, இப்போ நியூட்ரிஷனை பொறுத்த வரைக்கும் பேக்டீரியாலே நமக்கு என்னது நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹெட்ரோட்ரோபிக் கேரக்டர் தான் இல்லையா. அப்போ டிபெண்ட் அப்பான் த அனதர் ஆர்கானிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நமக்கு ஃபுட்டுக்காகவோ மற்றதுக்காக நமக்கு என்னது மற்றதை டிபெண்ட் பண்ணி தான் இது இருக்குது. அப்போ இது என்ன அப்படின்னா நியூட்ரிஷனல் ரெக்யூர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் அப்படின்னா ரிலேட்டிவ்லி காம்ப்ளெக்ஸ், நெகட்டிவ் பொறுத்த வரைக்கும் ரிலேட்டிவ்லி சிம்பிளாக நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா அரேஞ்ச் ஆகிருக்கும். அதுக்கடுத்த கேரக்டர் ஃப்ளஜல்லா. ஃப்ளஜல்லா பொறுத்த வரைக்கும் கண்டைன் த 2 பேசல் பாடி ரிங்ஸ் வந்து நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா அரேஞ்ச் ஆகிருக்கும். இதில் வந்து நமக்கு கண்டைன் 4 பேசல் பாடி ரிங்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அரேஞ்ச் ஆகிருக்கும். சரிங்களா, இது ரெண்டுக்கு 1 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. கிராம் பாசிட்டிவ்னா 2 பேசல் பாடி இருக்கும், கிராம் நெகட்டிவ்னா 4 பேசல் பாடி வந்து பார்த்திங்கன்னா அரேஞ்ச் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் லிப்பிட் அண்ட் லிப்போப்ரோட்டீனை பொறுத்த வரைக்கும் லோ. இதில் கிராம் பாசிட்டிவில். கிராம் நெகட்டிவ் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த லிப்பிட் அண்ட் லிப்போப்ரோட்டீன் சொல்லக்கூடியது ஹையாக நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா ப்ரெசென்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் லிப்போ பாலிசாக்கரைடுன்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்க அப்படின்னா கிராம் பாசிட்டிவ் பேக்டீரியாவில் ஆப்சென்ட்டு, இதே கிராம் நெகட்டிவ் பேக்டீரியா வந்து நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா ப்ரெசென்ட்டாக இருக்கும். இதை நமக்கு வந்து மெயினாக இருக்கக்கூடிய சார்ட்டில் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு கேரக்டர். சரிங்களா, அதுக்கப்புறம் நமக்கு வந்து லைஃப் சைக்கிள் கொடுத்துருக்காங்க. லைஃப் சைக்கிளை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டரை பார்க்க போகிறோம். அப்போ ரெஸ்பிரேஷனை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணிக்கலாம், நம்ம ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் அண்ட் எனரோபிக் ரெஸ்பிரேஷன் நம்ம பிரிச்சுக்கலாம். அப்போ ஏரோபிக்னு என்ன அர்த்தம், நமக்கு ஆக்சிஜன் இருந்தால் ஏரோபிக், ஆக்சிஜன் இல்லை அப்போ CO2 இருந்தால் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா எனரோபிக் கண்டிஷன் சொல்லுவாங்க. ஓகே, அப்போ நமக்கு 2 டைப்பாக பிரிச்சுட்டோம். ஃபஸ்ட்டு டைப் என்ன அப்படின்னா ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் சொல்லக்கூடியது. அப்போ ஏரோபிக் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா the bacteria require the oxygen as a terminal acceptor and will not grow under the anaerobic condition. ஆக்சிஜன் இருந்தால் மட்டும்தான் உயிரோடு இருக்கும். அந்த வகையான பாக்டீரியாவுக்கு என்ன பேர் அப்படின்னா ஏரோபிக் பாக்டீரியா. ஓகே, அப்போ CO2 இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னா டெத் ஆயிரும். அந்த பாக்டீரியா என்ன சொல்லுவோம் அப்படின்னா நம்ம வந்து ஏரோபிக் பாக்டீரியான்னு சொல்லுவாங்க. அப்போ எனரோபிக்ங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது CO2 இருந்தால் மட்டும்தான் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இது வந்து க்ரோத் ஆகும். சரிங்களா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய பாக்டீரியா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா எனரோபிக் பாக்டீரியான்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த எக்ஸாம்பிள்ஸ் ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷன்ஸ் ஆஃப் O2. சரிங்களா, எனரோபிக் கண்டிஷனாக என்ன மீனிங் அப்படின்னா ஆப்ஷன்ஸ் ஆஃப் O2. அப்போ ஏரோபிக் ரெஸ்பிரேஷனுக்கு எக்ஸாம்பிளுக்கு என்ன பாக்டீரியா கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பாக்டீரியா வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா, 1 மார்க் கொஸ்டினில் கேட்கலாம். அடுத்தது ஆப்ளிகேட்டிவ் ஏரோப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ கட்டாயமாக என்ன தேவை நமக்கு வந்து இதில் நமக்கு ஆக்சிஜன் சொல்லக்கூடியது தேவை. இதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆப்ளிகேட்டிவ் ஏரோப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சம் மைக்ரோகாக்கஸ் பீசிஸ் ஆர் ஆப்ளிகேட்டிவ் ஏரோப்ஸ் that must have the oxygen to survive. அப்போ ஆக்சிஜன் இருந்தால் மட்டும்தான் வளரும். அதை நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம ஆப்ளிகேட்டிவ் ஏரோப்ஸ்னு சொல்லுவாங்க. அனரோபிக் ரெஸ்பிரேஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா காற்றில்லா சுவாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன தேவையில்லை, ஆக்சிஜன் சொல்லக்கூடியது தேவையில்லை, என்ன இருந்தால் போதும், நமக்கு CO2 இருந்தால் போதும். ஓகே,
But these bacteria do not use oxygen for growth and metabolism, but obtain their energy for fermentation reaction. எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா ஃபர்மெண்டேஷன் ரியாக்ஷன். ஏன்னா ஃபர்மெண்டேஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது எப்படி நடக்கும் அப்படின்னா CO2 இருக்கும்போது தான் நடக்கும் இல்லையா. அப்போ எக்ஸாம்பிள் வந்து கிளாஸ்டிடியம். என்ன அப்படின்னா கிளாஸ்டிடியம் சொல்லக்கூடியது, கிளாஸ்டிடியம் புட்டிலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா புட் பாய்சன் சொல்லக்கூடியது வந்து நமக்கு ஃபார்ம் பண்ணோம். அதே மாதிரி அந்த கிளாஸ்டிடியம் சொல்லக்கூடிய பீசஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த நார்லாம் பிரித்து எடுக்கிறாங்க இல்லையா, அந்த தொழிற்சாலையில் வந்து பயன்படுத்துவாங்க. அந்த மெத்தடுக்கு என்ன பேர் அப்படின்னா ரெட்டிங் ஃபைபர் மெத்தடுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா. இது வந்து நமக்கு கிளாஸ்டிடியம் சொல்லக்கூடிய பீசஸ் வந்து நமக்கு யூஸ் ஆகும். இந்த கிளாஸ்டிடியம் சொல்லக்கூடியது எப்படி growth ஆகும் அப்படின்னா CO2 இருக்கும்போது தான் growth ஆகும். ஸோ இது என்ன கண்டிஷன் அப்படின்னா எனரோபிக் ரெஸ்பிரேஷன் சொல்லக்கூடிய கண்டிஷன். அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபேக்கல்டேட்டிவ் எனரோபிக்னு பிரிச்சுக்கிறோம். இப்போ ஃபேக்கல்டேட்டிவ் அப்படின்னால என்ன மீனிங் அப்படின்னா நிலை மாறும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த கண்டிஷன் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃபேக்கல்டேட்டிவ் அப்படின்னு சொல்லக்கூடிய கண்டிஷன். தட் இஸ் பாக்டீரியா தட் கேன் க்ரோ எய்தர் யூசிங் ஆக்சிஜன். ஆக்சிஜன் இருந்தால் என்ன பண்ணும், நமக்கு ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டு growth ஆகும். ஆக்சிஜன் இல்லைன்னா நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கும். அப்போ இதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃபேக்கல்டேட்டிவ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா. இப்போ ஃபர்மெண்டேஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கண்டிஷன் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா அக்செப்ட் ஆர் எனரோபிக் கண்டிஷனில் தான் நமக்கு என்ன நடக்கும், ஃபர்மெண்டேஷன் சொல்லக்கூடிய ப்ராசஸ் வந்து நடக்கும். ஓகேங்களா. when this is a facultative anaerobic such as E. coli present at the site of the infection like the abdominal abscess, நம்ம குடல் வால் இன்டெஸ்டைன் சொல்கிறோம் இல்லையா, அந்த பகுதியில் தான் நமக்கு என்ன பண்ணோம்னா E. coli ஈசரிசியா கோலைன்னு சொல்லக்கூடிய ஒரு பாக்டீரியா ப்ரெசென்ட்டாக இருக்கும். சரிங்களா. இப்போ இது என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு வந்து நம்ம உடம்புலேருந்து வெளியாகக்கூடிய அந்த ஆக்சிஜன் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஆக்சிஜன் அதுவும் என்ன பண்ணிக்கும் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கும். சம்டைம் அந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆக்சிஜன் இல்லாத பட்சத்தில் அது என்ன பண்ணிக்கும் கார்பன் டை ஆக்சைடு எடுத்துகிட்டு அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஒரு டிசீஸ் இந்த ஒரு மாதிரி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வயிறெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அஃபெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். சரிங்களா. அப்போ அந்த இடத்துல அப்டமல் அப்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அஜீரண கோளாறுலாம் ஏற்படும். அது காரணம் என்ன அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய ஈகோலைன்னு சொல்லக்கூடிய பாக்டீரியா தான். அப்போ இட் இஸ் கேன் ரேப்பிட்லி கன்சியூம் ஆல் அவைலபிள் O2 அண்ட் த சேஞ்ச் டு த எனரோபிக் மெட்டபாலிசம் இது என்ன ஆகும் அப்படின்னா கன்வெர்ட் ஆயிரும். சரிங்களா. அப்போ எனரோபிக் பாக்டீரியா தட் இஸ் பிரசன்ட் இன் க்ரோ அண்ட் த கேஷ் த டிசீஸ். அப்போ அந்த ஈகோலைன்னு சொல்லக்கூடியது நமக்கு என்ன பண்ணுது இந்த இடத்துல டிசீஸை ஃபார்ம் பண்ணுற மாதிரி கன்வெர்ட் ஆகும். ஆக்சுவலாக வந்து இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா ஈகோலையும் அதே மாதிரி சால்மோனெல்லான்னு சொல்லக்கூடிய பாக்டீரியா தான் நமக்கு என்ன அப்படின்னா இந்த ஃபேக்கல்டேட்டிவ் எனரோபிக் வந்து எக்ஸாம்பிள். அப்போ ஃபேக்கல்டேட்டிவ் அப்படின்னா என்னென்னு கேட்டாங்க அப்படின்னா நிலை மாறும் அப்படின்னு சொல்லுவாங்க, நிலை மாறக்கூடிய ஒரு ஆர்கானிசம். சரிங்களா. அப்போ அதை நம்ம ஃபேக்கல்டேட்டிவ்னு சொல்லக்கூடியது. அதுக்கப்புறம் கேப்னோஃபிலிக் பாக்டீரியான்னு சொல்லக்கூடியது. இப்போ கேப்னோஃபிலிக் அப்படின்னால என்ன மீனிங் அப்படின்னா அது growth ஆகிறதுக்கு கண்டிப்பாக என்ன தேவை அப்படின்னா CO2ன்னு சொல்லக்கூடியது தேவை. அப்போ CO2 இருந்தால் மட்டும்தான் growth ஆகும். அதுக்கு தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா கேப்னோஃபிலிக் பாக்டீரியான்னு சொல்லக்கூடியது. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கேம்பிலோ ஃபேக்டர் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அப்போ கேப்னோஃபிலிக் பாக்டீரியாவுக்கு என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னா கேம்பிலோ ஃபேக்டர்னு சொல்லக்கூடியது நமக்கு வந்து எக்ஸாம்பிள். அதுக்கடுத்து நியூட்ரிஷன். அதுக்கடுத்த கேரக்டர் நமக்கு என்ன அப்படின்னா நியூட்ரிஷன் சொல்லக்கூடிய கேரக்டர். நியூட்ரிஷனை பொறுத்த வரைக்கும் அந்த பேசிக் ஆஃப் தர் மோட் ஆஃப் நியூட்ரிஷன் இது நம்ம என்ன பண்ணுறோம்னா 2 டைப்பாக பிரிச்சுக்கிறோம். ஆட்டோட்ரோபிக் நியூட்ரிஷன் அண்ட் த ஹெட்ரோட்ரோபிக் நியூட்ரிஷன் என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா 2 டைப்பாக பிரிச்சுக்கிறோம். அப்போ ஆட்டோட்ரோபிக் என்னது தனக்கு தேவையான ஃபுட் மெட்டீரியலை ஓனாக ப்ரொடியூஸ் பண்ணிச்சுன்னு வச்சுக்கோவேன், அதுக்கு தான் என்ன பேர் அப்படின்னா ஆட்டோட்ரோபிக்னு சொல்லக்கூடியது. சரிங்களா. அப்போ மற்ற ஆர்கானிசம் வந்து டிபெண்ட் பண்ணியிருந்தால் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஹெட்டிரோட்ரோபிக் ஆர்கானிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. அப்போ இது பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 2 டைப்பாக பிரிச்சுக்கிட்டோம். ஆட்டோட்ரோபிக் அண்ட் த ஃபோட்டோட்ரோபிக் என்ன பண்ணுறோம் அப்படின்னா பிரிச்சுக்கிட்டோம். அதுக்கடுத்த டைப்பு ஃபோட்டோலித்தோட்ரோபிக்னு சொல்லக்கூடியது. அப்போ ஃபோட்டோலித்தோட்ரோபிக் அப்படின்னா ஃபோட்டோன்னா லைட்டு. சரிங்களா. இப்போ லைட் இருக்கும்போது தனக்கு தேவையான ஃபுட்டை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுது அப்படின்னா ஹைட்ரஜனை டோனராக யூஸ் பண்ணி. சரிங்களா. அப்போ இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ் மூலிமா என்ன பண்ணுது அப்படின்னா தனக்கு தேவையான ஃபுட் மெட்டீரியலை ப்ரொடியூஸ் பண்ணுது. இதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃபோட்டோலித்தோட்ரோபிக் அப்படின்னு சொல்லக்கூடிய மெத்தட். அப்போ ஃபோட்டோலித்தோட்ரோபிக்ங்கிறது என்னது அப்படின்னா ஹைட்ரஜன் டோனர் as in the inorganic substance. அடுத்தது green sulfur bacteria. இப்போ green sulfur bacteria வந்து பார்த்தீங்கன்னா this is a type of the bacteria in hydrogen donor is H2S and the possess the pigment is called the bacterioviridin அப்படின்னு சொல்லக்கூடிய pigment வந்து பார்த்தீங்கன்னா the green sulfur bacteria present ஆயிருக்கும். அப்போ H2S and the possess the pigment is called the bacterioviridin. எக்ஸாம்பிள் வந்து குளோரோபியம் சொல்லக்கூடியது நமக்கு என்ன அப்படின்னா பெஸ்ட் எக்ஸாம்பிள். அதுக்கு அடுத்தது பர்பிள் சர்பல் பாக்டீரியா. இந்த பர்பிள் சல்ஃபர் பாக்டீரியா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்பிள் சல்ஃபர் பாக்டீரியா அப்படின்னு சொல்லக்கூடியது பர் பாக்டீரியா பிலாங் டு திஸ் குரூப் த ஹைட்ரஜன் டோனர் தயோசல்பேட். இந்த பர்பிள் சல்ஃபர் பாக்டீரியாவில் வந்து நமக்கு யார் ஹைட்ரஜன் டோனர் அப்படின்னா தயோசல்பேட்னு சொல்லக்கூடியது. அதாவது பாக்டீரியா குளோரோஃபில் இஸ் பிரசன்ட். இதில் என்ன இருக்கும் அப்படின்னா இந்த பாக்டீரியா குளோரோஃபில்னு சொல்லக்கூடியது பிரசன்ட்டாக இருக்கும். அப்போ குளோரோஃபில் கண்டனிங் த
குளோரோசோம்ஸ் ஆர் present the example of குரோமாசியம் சொல்லக்கூடிய கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். அப்போ பர்பிள் சல்ஃபர் பாக்டீரியா வந்து என்ன ப்ரெசென்ட்டாக இருக்குன்னு கேட்டாங்க அப்படின்னா, இதுக்கு எக்ஸாம்பிள் கேட்டாங்க அப்படின்னா குரோமாசியம் சொல்லக்கூடியது தான் நமக்கு பர்பிள் சல்ஃபர் பாக்டீரியாவுக்கு எக்ஸாம்பிள். கிரீன் சல்ஃபர் பாக்டீரியாவுக்கு என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னா குளோரோபியம் சொல்லக்கூடியது தான் நமக்கு வந்து எக்ஸாம்பிள். அதுக்கு அடுத்த கேரக்டர் ஃபோட்டோ ஆர்கனோட்ரோப்ஸ். These are utilize the organic acid or alcohol as a hydrogen donor. Example purple non-sulfur bacteria. எதுக்கு எக்ஸாம்பிள் கேட்டாங்க அப்படின்னா ஃபோட்டோ ஆர்கனோட்ரோப்ஸ்க்கு நம்ம கொடுத்துருக்கிற எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா ரோடோஸ்பைரில்லம் சொல்லக்கூடியதை நமக்கு எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்த கேரக்டர் ஹீமோ ஆட்டோட்ரோஃபிக் பாக்டீரியான்னு சொல்லக்கூடியது. ஹீமோனா கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ், சரிங்களா? அப்போ இதனால் என்ன பண்ண முடியாது, ஃபோட்டோசிந்தசிஸ் சொல்லக்கூடிய ப்ராசஸ் வந்து செய்ய முடியாது இல்லையா? அப்போ ஃபோட்டோசிந்தசிஸ் சொல்லக்கூடிய ப்ராசஸ் வந்து நம்ம செய்ய முடியாதனால என்ன பண்ணும் அப்படின்னா அந்த கெமிக்கல் சப்ஸ்டன்ஸை யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கும், நமக்கு தேவையான ஃபுட் மெட்டீரியல் வந்து அது ப்ரொடியூஸ் பண்ணிக்கும், சரியா? அப்போ ஹென்ஸ் தே கேனாட் யூஸ் த சன்லைட் எனர்ஜி. அப்போ இது என்ன பண்ணாது, நமக்கு சன்லைட் எனர்ஜின்னு சொல்லக்கூடியது வந்து யூஸ் பண்ணாது, சரியா? அதுக்கு பதில் என்ன பண்ணும் அப்படின்னா கெமிக்கல் சப்ஸ்டன்ஸை யூஸ் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டிகல், எதையோ ஒரு பார்ட்டிகல் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா அதை டீகம்போஸ் பண்ணி அதுலேருந்து என்ன பண்ணிக்கும், தனக்கு தேவையான வந்து ஃபுட் மெட்டீரியல் எடுத்துக்கும். அப்போ அந்த மூமெண்ட்டுக்கே நம்ம என்ன பேர் சொல்லுவோம் அப்படின்னா ஹீமோட்ரோஃபிக் மூமெண்ட் தான் சொல்லுவாங்க, சரிங்களா? அந்த மூமெண்ட்டுக்கு என்ன பேர் அப்படின்னா ஹீமோட்ரோஃபிக் மூமெண்ட்னு சொல்லக்கூடியது. அப்போ ஹீமோலித்தோட்ரோப்ஸ்க்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சல்ஃபர் பாக்டீரியா, தயோபேசில்லஸ் டயாக்சிடன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது, அயன் பாக்டீரியா, பெர்ரோபேசில்லஸ் பெர்ரோ ஆக்சிடென்ஸு, ஹைட்ரஜன் பாக்டீரியா ஹைட்ரோஜினோமோனாஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது, நைட்ரிஃபையிங் பாக்டீரியா நைட்ரசோமோனாஸ் அண்ட் நைட்ரோ ஃபேக்டர். இதெல்லாம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க் கொஷனில் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நல்லா பார்த்துங்க, திரும்ப சொல்கிறேன் பாருங்கள். சல்ஃபர் பாக்டீரியாங்கிறது என்ன அப்படின்னா தயோபேசில்லஸ் டயோ ஆக்சிடென்ட்ஸு, அயன் பாக்டீரியா பெர்ரோபேசில்லஸ் பெர்ரோ ஆக்சிடென்ட்டு, ஹைட்ரஜன் பாக்டீரியா ஹைட்ரோஜினோமோனாஸ், அதுக்கப்புறம் நைட்ரிஃபையிங் பாக்டீரியா நைட்ரசோமோனாஸ் அண்டு நைட்ரோ ஃபேக்டர் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதுக்கப்புறம் ஹீமோ ஆர்கனோட்ரோப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் இல்லையா? அப்போ இது கெமிக்கல் பேஸ் பண்ணி என்ன பண்ணிக்கும், தனக்கு தேவையான ஃபுட் மெட்டீரியலை ப்ரொடியூஸ் பண்ணிக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் மீத்தேன் பாக்டீரியா மெத்தனோகாக்கஸ், அசிட்டிக் ஆசிட் பாக்டீரியா அசட்டோபாக்டர், லாக்டிக் ஆசிட் பாக்டீரியா லாக்டோபேசில்லஸ். அப்போ மீத்தேன் பாக்டீரியாங்கிறது மெத்தனோகாக்கஸு, அசிட்டிக் ஆசிட் பாக்டீரியாங்கிறது அசிட்டோபாக்டர், லாக்டிக் ஆசிட் பாக்டீரியாங்கிறது லாக்டோபேசில்லஸ். அடுத்தது ஹெட்டிரோட்ரோஃபிக் பாக்டீரியாங்கிறது சரிசா பாராசைட்டிக், கிளாஸ்ட்ரிடியம், மைக்கோபாக்டீரியம், சாப்ரோபைட்டிக், பேசில்லஸ். Mycoids are symbiotic example rhizobium in the root nodules of the leguminous grafts இருக்கக்கூடியதெல்லாம் நமக்கு என்னது ஹெட்டிரோட்ரோஃபிக் பாக்டீரியாவுக்கு எக்ஸாம்பிள்.